Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல பலாப்பழத்தை வச்சு ரொம்பவே சுவையான ஒரு பனியாரம் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு பாத்திரத்துல 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை தண்ணியில நல்லா கரைய விட்டு எடுத்துடலாம். இதுல வெல்லப்பாகெல்லாம் காய்க்க தேவையில்லை. இந்த வெல்லம் தண்ணியில கரைஞ்சு வந்தாலே போதும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, வெல்லம் தண்ணியில நல்லாவே கரைஞ்சு வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க, வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை தண்ணியை எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சரிசியை 4 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற விட்டு நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளைப்பாகில் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். நல்லா பழுத்த பலாப்பழம் ஒரு 10 சுளை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பலாப்பழத்தை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளைப்பாகில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த பலாப்பழ விழுதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த அரிசி மாவோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளைப்பாகில் கொஞ்சமாக சேர்த்து மாவை இந்த பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்க, மாவை நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். இது அப்படியே இருக்கட்டும். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் தேங்காய் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த நெய்யில் சேர்த்துடலாம். இந்த தேங்காய் துண்டுகளை இந்த நெய்யிலேயே நல்லா செவக்க வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்க, தேங்காய் நல்லாவே செவந்து வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாவை 2 மணி நேரம் நல்லாவே ஊற விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெய்யில் வதக்கி எடுத்திருந்த தேங்காய் துண்டுகளை அந்த நெய்யோட இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் எள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. மாவோட பதம் பாருங்க, இப்போ இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒரு பணியாரக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி எண்ணெய் சேர்த்தாலே போதும். இந்த எண்ணெயிலேயே நம்ம எல்லா மாவையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த மாவை இந்த எண்ணெயில சேர்த்துக்கோங்க.
ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். திருப்பி போடும்போது இந்த எண்ணெய் தெறிக்காமல் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். பாருங்கள், இது நல்லாவே செவந்து வந்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு வாட்டி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமாவும் இதில் எண்ணெய் இருக்குது. இப்போது இந்த எண்ணெயிலேயே மீதமாக இருக்கிற மாவையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான பலாப்பழ பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுகளாக நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு 12 பணியாரம் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.